ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குருமா தான் செய்ய போகிறேன் இட்லி தோசைக்கு. இது ஒயிட் குருமா தான். தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, மல்லி தழை, முந்திரி, பட்டை, கிராம்பு அதான் வச்சுருக்கேன். இது கூட ஒரு வெங்காயமும் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு பச்சையாக போட்டால் அரைச்சா பிடிக்காது. அதனால் சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியிருக்கிறேன். நான் அப்புறம் அரைச்சதை ஊற்றிருக்கிறேன். ஒரு வெங்காயம் அரைச்சேன், கூட அரைச்சி அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு நான் மசாலா எதுவுமே போடலை. இது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை கரைச்சி ஊற்றுங்க. பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலையை அப்படியே தண்ணியில் கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனா போதும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலையை ஊற்றுங்க. தேங்காய் சட்னி மாடல் தான், ஆனால் இது பட்டை கிராம்பெலாம் போட்டதுனால குருமா. இது தக்காளி போட்டதுனால நேரம் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நைட்லாம் சாப்பிடும்போது நல்ல வெள்ளையாக தான் இருந்துச்சு. இது இடியாப்பம் கடையில் வாங்கினது தான். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.